கீர்த்தனா வந்து எது பண்ணாலும் விமர்சனம்னு சொல்கிறீங்க இல்லையா? காய்த்த மரத்துக்கு தான் கல்லடி படம், புரியுதுங்களா? சாமானியானவங்களும் சாதாரணமானவர்களும் இன்றைக்கு மிக உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அது சிலரால் பொறுக்க முடியல. கீர்த்தனா அவர்களே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒரு அரசு பள்ளி மாணவி, நான் தமிழ் வழியில் தான் படித்தேன், என் ஆங்கிலத்தை இன்று கேலி செய்பவர்கள், நான் பேசுகிற ஆங்கிலத்தை இன்றைக்கு கேலி பேசுபவர்கள் நாளை அந்த பெண்ணையும் இன்னொரு மாணவனையும் கேலி பேசுவார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்று தான் நான் ஆய்வு செய்தேன் அப்படின்னு தெளிவாக கேட்டிருக்கிறாங்க. அரசு பள்ளியில் ஆய்வு செய்தால் என்ன தப்பு? அது என்ன தப்பு? ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க அந்த மாவட்டத்தில், அவங்களோட சொந்த மாவட்டத்தில் போய் ஆய்வு செய்கிறதுல என்ன தப்பு? அப்போ எப்படி தான் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிறது? எப்படி தான் அந்த மாணவர்கள் வர்றது? ஒருத்தர் கேட்டாலே இது அவங்கள அவமானப்படுத்துறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறதுனா அவங்க எப்படி அப்படியே இருக்கணுமா? இல்லை, ஒரு வீடியோ எப்போ தான் அவங்க உயர்ந்த இடத்துக்கு வர்றது? வீடியோ அவங்க எடுத்தாங்களா? அவங்க இடத்துல கேமரா எடுத்து வச்சுட்டு 1 2 3 ஷாட்னு சொன்னாங்களா? அவங்க சொல்ல ஒரு அமைச்சர் வரும்போது யாருன்னா வருவாங்க, அவங்க எதிர்பார்ப்போடு கேட்குறாங்க, பதில் சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. சரி, பதில் இல்லைன்னா பதில் ரெடி பண்ணணும், அவங்கள தயார்படுத்தணும். அதுதானேங்க கரெக்டு. ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவர்களும் எல்லாருமே ஒரு நல்ல நிலைமையில் ஒரு நல்ல கல்வியாளராக வரணும்ல. உன் பேரனுக்கு மட்டும் அவார்டு வாங்குறதுக்கு லண்டனுக்கு ஓடுறல்ல, என்ன படித்து கீழார்? அவர் என்ன படித்து கீழார்? அவர் யோகிதை இப்போ வெளிநாட்டில் அவர் என்ன பண்ணாருன்னு அவர் யோகிதை பூரா சமூக வலைதளத்தில் காரி துப்புலையா? அசிங்கமான ஃபோட்டோக்களும் வீடியோலாம் வரலையா? அவர் என்ன சாதிச்சார்? அவர் குடும்பமே ஓடுறீங்க லண்டனுக்கு, நீங்கள் எதுக்கு லண்டனுக்கு ஓடுன்றீங்க கதெல்லாம் எங்களுக்கு தெரியும்.